Taste the Daily. சென்னை ஜே நகர் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தில் இரும்பு தகடை வைத்து மோசடியில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் பிடிபட்டார். முகப்பேர் கிழக்கு பகுதியில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்தால் வெளியே வரவில்லை என ஏடிஎம் மையங்களை கண்காணிக்கும் சீனிவாசன் என்பவருக்கு புகார் சென்றதை அடுத்து அவர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார். அப்போது ஏடிஎம் வாசல் அருகே நின்று கொண்டிருந்த 3 பேரில் 2 பேர் தப்பிச் சென்ற நிலையில் ஒருவரை மட்டும் பிடித்து விசாரணை நடத்தியதில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வரும் இடத்தில் தகடை வைத்து அடைத்து வாடிக்கையாளர்கள் சென்றவுடன் பணத்தை திருடியது தெரிய வந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூரில் சாதாரண மழைக்கே காணாமல் போன சாலையால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். அள்ளிக்குளம் பள்ளிக்கூடம் சாலை மழை நீரில் அரித்து சென்ற நிலையில் முற்றிலுமாக சிதலமடைந்து சரளை கற்களாகவும் மேடு பள்ளமாகவும் காணப்படுகிறது. இதனால் அந்த சாலையில் வாகனங்களில் மட்டுமல்லாது நடந்து கூட செல்ல முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் மக்கள் நலனில் அக்கறையற்ற விடிய அரசு அதனை சரி செய்ய முன்வரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு நிலத்தில் உள்ள 900 சதுர அடி பொது கிணற்றை சிலர் ஆக்கிரமித்து சுவர் கட்டி கட்டுமானம் செய்ததாக பாகல்பட்டி, பூமிநாயக்கன்பட்டி மற்றும் அம்பேத்கர் நகர் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடம் வாகனம் நிறுத்தும் இடமாக மாற்ற முயற்சிக்கப்பட்ட நிலையில் மக்களின் எதிர்ப்பால் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து விஏஓ மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஓடாக்கநல்லூர் கிராமத்தில் விவசாய பயன்பாட்டிற்கான 3 மோட்டார் பம்ப் செட்டுகளில் இருந்த ஒயர்கள் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஒரு விவசாயி கண்காணிப்பு கேமரா பொருத்தி இருந்த நிலையில் அதனையும் உடைத்து அதற்கான சர்வரையும் திருட்டு கும்பல் கொள்ளையடித்து சென்றது. ஏற்கனவே ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மோட்டார் பம்ப் செட்டுக்கு செல்லும் ஒயர்கள் வெட்டி திருடப்பட்ட நிலையில் தொடரும் திருட்டு சம்பவங்கள் விவசாயிகளை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. இதுமாரி ஏற்கனவே நடந்த மாதிரி இப்போ எல்லா பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளும் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஒரு சிங்கிள் இதுமாரி கேபிள் அறந்து போச்சுன்னா இப்போ நான் 50 மீட்டர் கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி போட்டிருக்கிறது புதுசாக. அது இப்போ செலவு, ஆள் கூலி எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 தாண்டி போகுது. அதேமாதிரி பக்கத்தில் உள்ள மோட்டாரும் அதுமாரி இருக்குது. அதனால் துரிதமாக சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கொள்ளும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாமல் அலட்சியம் காட்டி வருவது குறித்து அதிமுக கவுன்சிலர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் நகராட்சி ஆணையர் நகர்மன்ற கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். பேருந்து நிலைய சுகாதார சீர்கேடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து 22வது வார்டு அதிமுக கவுன்சிலர் அருண் நகர்மன்ற கூட்டத்தில் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். அவரின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய விடிய அதிமுக அரசின் நகராட்சி ஆணையர் கடமையை உதாசீனப்படுத்திவிட்டு கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். துர்நாற்றம் வீசப்பட்டதா இல்லையா? நீங்க மூக்க மூடினீங்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. முகம் சுளிக்கிற அளவுக்கு அங்க நடந்ததா இல்லையா? இல்ல, நல்லா சொல்லுங்க. எந்திரிங்க, எந்திரிங்க, உறுப்பினர் எந்திரிங்க. இந்த மாதிரி வரவனா போகக்கூடாது. உண்டுனா உண்டு, இல்லையா சொல்லுங்க. நானும் சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. அப்ப நாளைக்கு காலையில ஒரு அதுக்கப்புறம் பண்ணலாம் சார். நகர்மன்ற கூட்டத்துல பொய்யா பதிவு பண்ணாதீங்க. உண்டுனா உண்டுன்னு சொல்லுங்க. ஒத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு சொல்லுங்க. எப்படி எல்லாம் சொல்றீங்க? கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மோவூர் அரசு பள்ளியில் விதிகளை மீறி நடத்தப்பட்ட உங்களுடன் முதல்வர் திட்ட முகாம் காரணமாக மாணவர்களின் கற்றல் பாதிக்கப்பட்டது. போதிய மனுதாரர்கள் இன்றி வெறிச்சோடிய முகாமில் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழந்ததே முகாம் வெறிச்சோடியதற்கு காரணம் என விமர்சனம் எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் வானவன் மாதேவி கிராமத்தில் வெட்டிவேர் செடிகளை அழிக்க முயன்ற அதிகாரிகளிடம் பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுத நிலையில் மூதாட்டி மயங்கி விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சுந்தரேசன் என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாத நிலத்தில் வெட்டிவேர் விவசாயம் செய்ததாக கூறி எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி வருவாய் அதிகாரிகள் ஜேசிபி மூலம் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செடிகளை அழித்தனர். 15 லட்சம் ரூபாய் செலவழித்து சாகுபடி செய்த வெட்டிவேர் செடிகளை அழித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஒரு 10 ஆடுகள் வச்சு சாகுபடி பண்ணுறாரு. அவரோட நிலத்தனை எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா சாகுபடி பண்ணியிருந்த பயிர்களை ஜேசிபி வெட்டி வேற ஜேசிபி வச்சு அழிச்சிட்டாங்க. நாங்கள் இதை கேள்விப்பட்டு போய் மறைச்சோம். அதுக்கப்புறம் பாதி இதை நிறுத்தி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா பயிரை இழப்பீடு பண்ணிட்டாரு. எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லை. இதுக்கு மாவட்ட ஆட்சியர் தான் தீர்வு கொடுக்கணும். ஒரு சாகுபடி 5 லட்ச ரூபா எவ்வளோ சிரமப்பட்டு அவங்க வந்து கடன் வாங்கி வட்டிக்கு போட்டு இந்த ஏழை விவசாயியோட நிலைமையை பார்த்தால பரிதாபமாக இருக்குது. நேற்று ஒரு பாட்டி போய்
தருமபுரி மாவட்டம் அரூரில் 200 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட தீர்த்தமலை இடத்திற்கு வாணியர் செட்டியார் சமுதாயத்தினர் பட்டா கோரி வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். வருவாய்த்துறையினர் மலைவாழ் மக்களுக்கு பட்டா வழங்க முற்படுவதாகவும் இது தங்கள் உரிமையை பறிக்கும் செயல் என்றும் வாணியர் செட்டியார் சமுதாயத்தினர் குற்றம் சாட்டினர்.